எக்ஸாம்பிள் 9.19 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த இன்டகிரேஷன் எடுத்து எழுதிக்கலாம். 0 to pi by 4 integration 0 to pi by 4 1 divided by sin x plus cos x dx. ஓகேவா? இப்போ இந்த sin x cos x நியூமரேட்டரில் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் டினாமினேட்டரில் இருக்கும்போது 1 by sin x 1 by cos xன்னு இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அதனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன், வேறு ஏதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இன்டகிரேஷன் 0 to pi by 4 1 divided by, இப்போது ஒரு இன்டகிரேஷன் இருக்குது ஆர் ஒரு சம் இருக்குன்னா அதில் நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ஏதாவது ஒரு நம்பரை சேம் நம்பரை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும்போது அது வேல்யூ மாறாது. அதே மாதிரியே நம்ம இங்கே என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா √2ஆல் மல்டிப்ளை பண்ணி √2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? டினாமினேட்டரில் என்ன செய்கிறோம், √2ஆல் மல்டிப்ளை பண்ணி √2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகாது, எனக்கு வேல்யூ மாறாது. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், √2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டினாமினேட்டரில் இப்போ நான் ஒரு டேர்ம் இண்டிவிஜுவலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், √2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மல்டிப்ளை இப்போ இந்த 1/√2ங்கிறது கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் நான் என்ன செஞ்சுக்கிறேன், வெளியில் எடுத்துக்கிறேன், இன்டகிரேஷனுக்கு வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் இன்டகிரேஷனும் 0 to pi by 4 1 divided by இந்த 1/√2 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா sin pi by 4ன்னு போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி ஃபார்முலா ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணால் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இங்கே sin x இருக்கா, அதனால் இந்த 1/√2க்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் sin pi by 4ன்னு எடுத்துக்கிறேன். sin pi by 4ஓட வேல்யூ 1/√2. ஓகேவா? 1/√2ன்னு போட்டாலும் ஒன்று தான், sin pi by 4னாலும் ஒன்று தான், நம்மளுக்கு வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஓகேவா? ப்ளஸ் இந்த இடத்துல காசு இருக்கா, அதனால் இந்த 1/√2க்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், cos pi by 4ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ cos a cos b ப்ளஸ் sin a sin bக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதனால் அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1/√2 வெளியில் இருக்குது. 0 to integral 0 to pi by 4 1 divided by இந்த ஹோல் திங், இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி அந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா, cos a minus b, அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன செஞ்சுக்கிறேன், நான் cos a minus bன்னு இந்த ஹோல் திங்குக்கு நான் ஒரு இது மாற்றிக்கிறேன். அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கிறேன், இந்த ஃபார்முலாக்காக நான் என்ன செஞ்சுக்கிறேன், cos a minus bன்னு நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? தென் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா, முன்னாடி அந்த 1/√2 இந்த இன்டகிரேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 1 divided by cos a minus bன்னு இருக்கு இல்லையா, அந்த cos a minus bக்கு பதிலாக இந்த cos x மட்டும் எழுதிக்கிறேன், அதாவது cos b மட்டும் எழுதிக்கிறேன். cos of a minus x அப்படின்னு இருந்ததுன்னா நான் cos xன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சின்ஸ் போட்டு எழுதிங்க. 0 to a f of a minus x dxங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சுக்கலாம், 0 to a f of x dxன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஐடென்டிட்டி. ஓகேவா? இங்கே எழுதிக்கங்க, இந்த ஐடென்டிட்டியை இங்கே எழுதிக்கங்க. ஓகே, இதை மாதிரி நான் என்ன செஞ்சுக்கலாம், நான் மாற்றிக்கலாம். மாற்றிக்கும் போது எனக்கு என்ன ஆகும், சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது 1 divided by cos xங்கிறதுக்கு வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும், secant xன்னு தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், 1 divided by √2 integration 0 to pi by 4 1 by cosக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், secant xன்னு எழுதிக்கிறேன், secant x dx. இப்போ இன்டகிரேஷன் secant xக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலாவில் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இன்டகிரேஷன் டாப்பிக்கு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நல்லா போட முடியும். ஓகேவா? அதனால் எல்லா ஃபார்முலாஸையும் என்ன செய்யணும், தரவாக மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தப்பு இல்லாமல் போட முடியும். ஓகேவா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் secant xக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், log secant x ப்ளஸ் tan x. ஓகேவா? லிமிட் எழுதிக்கணும் 0 to pi by 4. ஓகேவா? இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த லிமிட்டை அப்ளை பண்ண வேண்டியது, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ 1 divided by √2 log, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், இந்த pi by 4 சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கணும். ஸோ secant pi by 4 ப்ளஸ் tan pi by 4, இது என்னோட அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் log secant, எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 போட போகிறோம். secant 0 ப்ளஸ் tan 0. ஓகேவா? which is equal to 1 divided by √2 into log of secant pi by 4ஓட வேல்யூ என்னது, அதாவது cos pi by 4னா 1/√2, secantனா அதோட தலைகீழ, அதனால் √2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதேமாரி
tan 90 டிகிரி tan 90 டிகிரியோட வேல்யூ என்னது tan pi by 4 tan pi by 4 ஓட வேல்யூ என்னது 1 ஓகேவா அப்போ √2 ப்ளஸ் 1 மைனஸ் log secant 0 ஓட வேல்யூ 1 tan 0 ஓட வேல்யூ 0 ஓகேவா which is equal to 1 divided by √2 into log √2 plus 1 minus 1 plus 0 ங்கும்போது 1 log 1 ஓட வேல்யூ 0 ஸோ டோட்டலாக எனக்கு அந்த இன்டகிரேஷனோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு ஓகேவா therefore integration 0 to pi by 4 1 divided by sin x plus cos x dx ஓட ஆன்சர் என்னது 1 divided by √2 log √2 plus 1 ஓகேவா